போக்கோல இருந்து லேட்டஸ்டா கேமர்ஸை டார்கெட் பண்ணி போக்கோ M5 அப்படின்னு ஒரு மொபைல் ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இது எப்படி இருக்கு வீடியோக்குள்ள டீடைல்டா பார்ப்போம். ஆல்ரெடி ஓப்பன் பண்ண ஒரு பாக்ஸை தான் நமக்கு அனுப்பியிருக்காங்க. அதனால பாக்ஸை ஓப்பன் பண்ணி காமிக்கிறதுக்கு இதில் பெருசாக விஷயம் இல்லை. எப்பயும் பட்ஜெட் செக்மெண்ட்ல கொடுக்குற மாதிரியே டிபியூ கேஸும் இதில் கொடுத்துருக்காங்க. முதல்ல டிசைன், இது எனக்கு ரொம்பவே பர்சனலாக பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆல்ரெடி போக்கோ M4ல இருந்த அதே டிசைனை தான் இந்த மொபைலில் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு டெக்ஸ்சரில் ஒரு லெதர் ஃபினிஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு ஃபிங்கர் பிரிண்ட்டும் கேப்சர் பண்ணாது, நல்ல கிரிப்பும் இருக்கும். அது போக எப்பயும் மேலே கொடுக்குற மாதிரி அந்த போக்கோ ஸ்டைலில் மேலே பிளாக்காக ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளேயே போக்கோ பிராண்டிங் வந்துடுது, கேமராஸ் வந்துடுது. டிசைன் எப்படி இருக்கு பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதில் பெர்ஃபார்மன்ஸ்க்கு மீடியாடெக் ஹீலியோ G99 அப்படிங்கிற ஒரு லேட்டஸ்டான ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசஸர் ஆல்ரெடி இன்ஃபினிக்ஸ் மட்டும் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி ரெட்மிலே இருக்கு, இருந்தாலுமே இது ரெண்டாவது மொபைல் அப்படின்னு சொல்லலாம். இதோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்லவே வேணாம். இந்த பிரைஸ் செக்மெண்ட்க்கு ஒரு வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸர். இது ஒரு 6nm ப்ராசஸர். எல்லா ஹையர் எண்ட் கேம்ஸுமே மீடியம் கிராஃபிக்ஸில் ரொம்பவே நல்லா ஹேண்டில் பண்ணும். ஹீட்டிங் இஷ்யூ அப்படின்னு பார்க்கும்போது பெருசா இல்லை, லைட்டா லிட்டில் பிட் வார்ம் இருக்குது. இது போக லேட்டஸ்டான UFS 2.2 கொடுத்துருக்காங்க. LPDDR4X டைப் RAM யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக பெர்ஃபார்மன்ஸ்க்கு ரொம்பவே சூப்பரான மொபைல். ஆனால் இது ஒரு 4G மொபைல். அடுத்ததுல சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்க்கும்போது அவுட் ஆஃப் த பாக்ஸ் லேட்டஸ்ட் வெர்ஷனான Android 12ஓட MIUI 13 கொடுத்துருக்காங்க. ப்ளோட்வேர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா நிறைய ப்ளோட்வேர்ஸ் இருக்கு, பட் மேக்ஸிமம் நம்மளால அன்இன்ஸ்டால் பண்ணிக்க முடியுது. ஷாமியோட ஆப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இங்க பெருசா கொடுக்கல. அவங்களோட ஆப் ஸ்டோர் அந்த ரிமோட்கான ஆப் இது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கு. எந்த ஒரு ஆட்ஸுமே இல்லாத ஒரு சூப்பரான MIUI-யோட வருது இந்த போக்கோ மொபைல். அடுத்ததுல பிசிக்கல் ஓவர்வியூ பார்த்தா டாப்ல 3.5mm ஜாக் கொடுத்துருக்காங்க. அது பக்கத்திலே IR பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க. ஷாமியோட ஒரு பெரிய ஹைலைட் அப்படின்னு சொல்லலாம். இந்த மொபைலையும் நம்ம ரிமோட்டா யூஸ் பண்ணிக்கலாம். இவங்க மட்டும் தான் எல்லா மொபைலுமே கொடுக்குறாங்க. லெஃப்ட் சைடுல வந்து சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. அது ஓபன் பண்ணா டுயல் சிம் வித் டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட் போட்டுக்க முடியும். மேக்ஸிமமா 512GB சப்போர்ட் பண்ணும். இது ஒரு 4G மொபைல். ரெண்டு சிம்மே 4G யூஸ் பண்ணிக்க முடியும். பாட்டம்ல வந்து இங்க மைக் கொடுத்துருக்காங்க. டைப் C சார்ஜிங் போர்ட் இருக்குது. பக்கத்திலே ஸ்பீக்கர் இருக்கு. ரைட் சைடுல வந்து மேல வால்யூம் அப் டவுன் பட்டன் இருக்கு. கீழே பவர் பட்டன் இருக்கு. அதோடைய ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் ரொம்பவே ஃபாஸ்டா அக்யூரேட்டா ஒர்க் பண்ணுது. அடுத்து இதோட டிஸ்ப்ளேக்கு வந்தா இங்க 6.58 இன்ச்ல Full HD Plus IPS LCD டிஸ்ப்ளே தான் கொடுத்திருக்காங்க. 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வருது. ரெஃப்ரெஷ் ரேட்க்கு வந்து இங்க அடாப்டிவ் ரெஃப்ரெஷ் ரேட் ஃபீச்சர் வந்து கொடுத்திருக்காங்க. 30 60 90 அப்படிங்கிற மாதிரி ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கிறோம். இல்ல அப்படினாலுமே நம்ம 60 90 நம்ம மேனுவலா செட் பண்ணி நமக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்க முடியும். டிஸ்ப்ளேயோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது LCD டிஸ்ப்ளே அப்படிங்கிறதுனால பெருசா எதிர்பார்க்காதீங்க. இன்டோர்ல யூஸ் பண்றதுக்கு நல்லா கலர்ஃபுல்லா நல்லா பிரைட்டா இருக்கு. அவுட்டோர்ல நீங்க சன்லைட்ல யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு பிரைட்டான ஒரு டிஸ்ப்ளே இல்ல. டிஸ்ப்ளே இந்த பிரைஸ் செக்மெண்ட்க்கு AMOLED கொடுத்திருந்திருக்கலாம், பட் LCD தான் இருக்குது. இதெல்லாம் போக இந்த டிஸ்ப்ளேக்கு Corning Gorilla Glass 3 ப்ரொடக்ஷன் கொடுத்திருக்காங்க. ரொம்பவே நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அது போக ஸ்கிரீன் ப்ரொடக்டரும் ஒட்டியே கொடுத்திருக்காங்க. அடுத்ததுல கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரியர்ல ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்திருக்காங்க. பிரைமரி சென்சாரா 50 மெகாபிக்சல் வருது. அதுக்கப்புறம் ரெண்டு கேமரா, ஒரு 2 மெகாபிக்சல்ல மேக்ரோ, ஒரு 2 மெகாபிக்சல்ல டெப்த், செல்ஃபி கேமரா 8 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க. கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அவுட்டோர்ல நல்ல லைட்டிங் கண்டிஷன்ல அந்த 50 மெகாபிக்சல் யூஸ் பண்ணி நம்ம போட்டோஸ் எடுக்கும்போது நல்ல குவாலிட்டியான போட்டோஸ் வந்து எடுத்துக்க முடியுது. போட்டோஸ் நல்ல பிரைட்டா நல்ல டீடைல்டா இருக்கு. பட் கலர்ஸ் ஓரளவு அவரேஜா தான் இருக்குது. அப்படியே செல்ஃபி கேமரா பார்த்தோம் அப்படின்னா செல்ஃபி கேமரா அவுட்டோர்ல ஓரளவு டீசென்ட்டா பெர்ஃபார்ம் பண்ணுது. இன்டோர்ல கொஞ்சம் டீசென்ட்டான லைட்டிங்ல எடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அவரேஜா தான் இருக்குது. அதனால கேமரால வந்து பெருசா எதிர்பார்ப்பு வைக்க வேண்டாம். அந்த 50 மெகாபிக்சல் மட்டும் ஓரளவு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. இது போக வீடியோஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரியர் அண்ட் செல்ஃபி ரெண்டுலயுமே மேக்ஸிமமா 1080 30 fps தான் நம்மளால வீடியோஸ் வந்து ஷூட் பண்ணிக்க முடியும். 1080 60 fps ஆப்ஷனும் கிடையாது. 4Kலயும் நம்மளால ரெக்கார்ட் பண்ண முடியாது. அடுத்ததுல பேட்டரி அப்படின்னு பார்த்தா எப்பயும் போல 5000 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுத்திருக்காங்க. அதுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அதை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்றதுக்கு எப்படினாலுமே 1 மணி நேரத்துக்கு மேல டைம் எடுத்துக்குது. பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இங்க பேட்டரியை பெருசா யூஸ் பண்றதுக்கு அந்த ப்ராசஸர் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. அதுவுமே 6nm ப்ராசஸர் அப்படிங்கிறதுனால பவர் கன்சப்ஷன் ரொம்பவே கம்மியா இருக்கு. அது போக LCD டிஸ்ப்ளே 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் அப்படிங்கிறதுனால பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா தான் இருக்குது. ஒரு நாளைக்கு நீங்க ஹெவியா யூஸ் பண்ணா கூட பேட்டரி வரும். நீங்க நார்மலா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு மேலேயே உங்களுக்கு பேட்டரி வரும். பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. பட் அந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் மட்டும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா கொடுத்திருந்திருக்கலாம். இவங்க எடுத்துட்டு வந்த பிரைஸ் செக்மெண்ட்க்கு 18 வாட் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மி அப்படின்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் ஒரு 30 இல்ல 33 வாட் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். கடைசியா இவ்வளவு வசதிகள் கொடுத்திருக்கக்கூடிய இந்த மொபைலோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா இதுல ரெண்டு ஸ்டோரேஜ் வேரியன்ட் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. 4+64 6+128. 4+64 ஓட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா 12500 ரூபாய்க்கு சேல் பண்றாங்க. 6+128 ஓட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா 14500 ரூபாய்க்கு சேல் பண்றாங்க. ஆல்ரெடி Flipkartல பிக் பில்லியன் டே சேல் போயிட்டு இருக்கிறதுனால இந்த மொபைலுக்கு உங்ககிட்ட Flipkart காயின் இருந்தது அப்படின்னா 1000 காயின் இருந்தா ஒரு 1000 ரூபாய் டிஸ்கவுண்டோட வாங்கிக்க முடியும்.
ஸோ 11,500 ரூபாய்க்கும் 13,500 ரூபாய்க்கும் வாங்கிக்க முடியும். இது போக உங்ககிட்ட ஐசிஐசி இல்லை ஆக்சஸ் கார்டு இருந்தது அப்படின்னா அதுக்குமே ஒரு 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. இதெல்லாம் யூஸ் பண்ணி வாங்கும்போது 11,000 ரூபாய்க்கு உள்ளேயே இந்த மொபைல் வாங்கிக்க முடியும். இந்த மாதிரி நீங்க எல்லா டிஸ்கவுண்ட்டுமே யூஸ் பண்ணி வாங்குனீங்க அப்படின்னா அந்த பிரைஸ் செக்மெண்ட்க்கு இந்த மொபைல் ஒரு வேற லெவல் மொபைல் அப்படினே சொல்லுவேன். கடைசி அதை வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பிரைஸ் செக்மெண்ட்க்கு எனக்கு G99 ப்ராசஸரோட நல்ல பிராண்ட்ல இருந்து ஒரு மொபைல் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. மற்றபடி ஒரு நல்ல டிஸ்பிளே வேணும், நல்ல கேமரா பேக் வேணும், நல்ல ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மொபைலை ட்ரை பண்ண வேண்டாம். கேமர்ஸா இருந்து இந்த பிரைஸ் செக்மெண்ட்க்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ட்ரை பண்ணலாம். முடிஞ்ச வரைக்கும் எல்லா ஆஃபருமே யூஸ் பண்ணி நீங்க 11,000 ரூபாய்க்கு ட்ரை பண்ணீங்க அப்படின்னா யார் ட்ரை பண்ணாலுமே அந்த பிரைஸ் செக்மெண்ட்க்கு இந்த மொபைல் செம ஒர்த்தான மொபைல். அப்படி கிடைக்குது அப்படின்னா மிஸ் பண்ணிடாதீங்க.